வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா? சுண்டைக்காய் நான் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேங்க. அதை நம்ம சுத்தமாக காம்புலேருந்து கிள்ளி எடுத்துட்டு சுத்தமாக ஒரு 3 தடவை கழுவிடுங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவிடணும் தண்ணியில். கழுவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீள சைஸில் கட் பண்ணிக்கணுங்க. 3 தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச தக்காளியே எடுத்துருங்க. 3 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ இந்த பச்சை சுண்டைக்காயை நல்லா ஒரு 10 சுண்டைக்காய் போட்டு நம்ம இந்த ஜீரக மிளகாலாம் நுணுக்கிறதுக்கு வாங்கி வச்சுருப்போம்லங்க, அதில் நல்லா தட்டிக்கிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சுண்டெல்லாம் நல்லா தட்டி விதையெல்லாம் வெளியே வந்துடுங்க. சுத்தமாக தட்டி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி எல்லா 1/4 கிலோ இதையும் தட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் 2வது தடவை தண்ணியில் நம்ம மறுபடியும் கழுவி எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த கசப்பு தண்ணியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டினீங்கன்னா சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல உள்ள கீரிப்புழுவெல்லாம் போயிருங்க. கசப்பான காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புளி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கிறேங்க. இதுக்கு தேவையான புளியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் முதல்லையே. எல்லாம் தட்டி எடுத்தாச்சுங்களா? இப்போ கழுவி பாருங்கள், கழுவி எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கழுவி எடுத்து வச்சுருங்க. கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுங்க, ஆயில் விட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் ஆயில் விடணுங்க. ஆயில் விட்டு ஆயில் சூடானுங்க. இந்த பச்சை சுண்டைக்காயை அதில் போட்டுக்கலாங்க. அப்படி எப்படி எண்ணெய் வைக்கிறோமோ அதே மாதிரி தனியாக வணக்கிற மாதிரி இந்த சுண்டைக்காயும் நல்லா இப்படி எண்ணெயில் நல்லா வணக்கணுங்க. நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு வரணுங்க. நல்லா வணங்கின வருது எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் கொஞ்சம் சிம்மில் வச்சு வணக்குனீங்கன்னா காய் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா வணங்குங்க. இது எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டுங்க. ஒரு வாணலி வச்சு அந்த எண்ணெயை வடிகட்டிக்கிறனால நீங்கள் வடிகட்டி இது யூஸ் பண்ணிக்கலாங்க. 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு நல்லதுங்க. கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க. உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகங்க பொன்னிறமாக நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கணுங்க. நீல வாக்கில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்களா? இந்த மாதிரி கண்ணாடி பார்த்துட்டு வெங்காயம் வந்துடணுங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கனிஞ்ச தக்காளி 3 தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி நறுக்கிங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்குங்க. நல்லா வணக்கி வச்சுருங்க. நல்லா வணங்கின பிறகு மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடணுங்க. போட்டு குழம்பு மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தேவைன்னா போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்காக. நல்லா வணக்கி விட்டுறலாங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கின பிறகுங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. எப்பவுமே குழம்புக்கு கல்லுப்பு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். தூளுப்பு போடக்கூடாதுங்க. நல்லா வணங்கின பிறகு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. புளியை நல்லா கரைச்சி, நெல்லிக்காய் சைஸில் புளி இருக்குங்க, நல்லா கரைச்சி இதில் வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டினா தான் அந்த புளியில் இருக்கிற தூளெல்லாம் இதாகாது. வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்துட்டு இந்த நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த பச்சை சுண்டைக்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுறலாங்களா? நல்லா வணங்கின வரகுங்க. பூண்டு ஒரு 7 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாங்க. தட்டி போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி சோம்பு 1 ஸ்பூன் போடுங்க. சோம்பு 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்துடணுங்க.
அரைச்சிட்டு வந்து அதுக்குள்ளே குழம்பு வந்துங்க நல்லா கொதிச்சிருக்குங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தலை குழம்பு வந்து கொதிச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டு குழம்பு ரெடி ஆனோன்னே மூடி வச்சிடலாங்க. குழம்பு வந்துங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதுலேயே நம்ம விட்டுறணுங்க. இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூணுனா போதுங்க. ஏன்னா ஏற்கனவே சுண்டைக்காய் வெந்துருச்சுலங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குழம்பும் நல்லா தலை கொதிக்கணுங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 1 டம்ளர் இது ஊற்றிக்கலாங்க. ரெடியானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுருக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.